நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு பங்குனி மாதத்திற்கான ஏஞ்சல்ஸ் தரும் செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து எனக்கு ஆதரவு தரீங்க, ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கன்னிராசி நேயர்களுக்கான செய்தி என்ன? When two people interact closely, there is friction. The lubricant is love. இப்போ நம்ம வீட்டில் உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும்? ஒரு ஃப்ரிக்ஷன் வரும், உராய்வு வரும். நம்ம எப்போ ஒருத்தரை ரொம்ப விரும்புகிறோமோ அப்போ தான் அந்த இடத்துல என்ன வரும்? சண்டை வரும். உங்கள் வீட்டில் நிறைய சண்டை வருதா, பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம்? அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோம், லவ், அன்பு செலுத்துகிறோம். அப்போ அந்த இடத்துல அன்புங்கிற ஆயில் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்கும். அவங்களும் ஒரு நபர், நீங்களும் ஒரு நபர், ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருக்கணும்? ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஃப்ரிக்ஷன் ரொம்ப ஒருத்தர் வார்த்தைகளால் காயப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிளவு ஏற்படுது. அது இல்லாமல் நீங்கள் அன்பு அப்படிங்கிற ஆயில் நீங்கள் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த லூப்ரிகண்ட் ஃப்ரிக்ஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லவ் அப்படிங்கிற வேர்டு ஒரு சாதாரண வேர்டு கிடையாது இல்லையா? அன்பு, இந்த உலகமே அன்புனால தான் இயங்கிட்டு இருக்கு. ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துகிறாங்க. அம்மா பையன், அம்மா பொண்ணு, அப்பா பொண்ணு, ஒரு ரெண்டு கப்புள்ஸ், யானா வேணா இருக்கலாம். அவங்க அன்புங்கிற அடிப்படை தத்துவத்தில் தான் இந்த உலகமே இயங்கிருக்கு. அப்போ ஒருத்தர் புரிந்து கொள்ளும் தன்மையோடு அன்பு செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த உறவு மேலும் பலப்படும். அப்போது கன்னிராசி நேயர்கள் எல்லாருமே அந்த சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அன்பு செலுத்தணும். ரொம்ப அட்டாச்மெண்ட் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விரிசல் வரும். அப்போது நார்மலாக அன்பு செலுத்தும் போது அந்த காயம் சரியாகும். கன்னிராசி நேயர்கள் எல்லாருமே கே அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் நம்ம தியானம் பண்ணுறோம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தியானத்தில் கலந்துக்கோங்க. நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுடைய எனர்ஜி, அந்த சக்ராஸ், இது எல்லாமே பல மடங்கு பெரிதாகும். அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான பிரபஞ்ச சக்தி உங்களை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க வைக்கும். உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், பண வளமை அனைத்தும் கிடைக்கும். ஸோ கன்னிராசி நேயர்கள் அனைவரும் கே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தியானம் பண்ணுறதுக்கு என்னோட வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த கீழே கொடுத்துருக்க நம்பரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.